பாரத தேசத்தினுடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் சோழ தேசத்தில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு வருகை தர போகிறாரு. பாரத தேசத்தினுடைய பிரதமர் அவர்களே வழிபடக்கூடிய இந்த சிவபெருமான் கோவிலில் இருக்கிற சிறப்புகள் என்ன, இந்த கோவிலை கட்டியது யார், இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள், அதாவது தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலுக்கு தான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வரப்போகிறாரு. இந்த கோவிலை கட்டினது சோழர்களோட புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவரும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவருமான ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன். விஜயாலய சோழன் காலத்தில் தொடங்கின சோழ பேரரசு ராஜேந்திர சோழன் காலத்தில் அதோட பொற்காலத்தை அடைந்தது. சோழ மன்னர்களில் ராஜேந்திர சோழனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை அப்படிங்கிற பெருமை வாய்ந்தவர் இவர். தன்னுடைய ஆட்சி காலத்தில் ராஜேந்திர சோழன் ஏற்கனவே பரந்து விரிந்திருந்த சோழ பேரரசோட பரப்பை மேலும் விரிவுபடுத்தினார். இவர் ஆட்சி செஞ்ச பகுதிகள் தென்னிந்திய பகுதிகளான இப்போ இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் இந்த பகுதிகள் ஆகும். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாமே இவரோட ஆட்சி காலத்தில் இவரோட நாடாக தான் இருந்திருக்கு. ராஜேந்திர சோழரோட ஆட்சி காலத்தில் சோழ நாடு அப்படிங்கிறது இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, கடாரம், மலேசியா, சிங்கப்பூர், சுமத்ரா, கம்போடியா, இந்தோனேஷியா, மியான்மார், பங்களாதேஷ் இது எல்லாத்தையும் உள்ளடக்கின மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருந்திருக்கு. ராஜேந்திர சோழன் தான் முதல்ல அயல் நாட்டிற்கு பெரும் படையெடுத்து சென்ற முதல் தமிழ் மன்னன். மகிபாலனை வென்று வங்காளதேசத்தை சோழ நாட்டுடன் இணைத்தவர். அதன் வெற்றியை சிறப்பிக்கத்தான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற புதிய தலைநகரை உருவாக்கி தன்னுடைய ஆட்சியை அங்கிருந்து நிர்வகிச்சிருக்காரு. இந்த இடத்திலேயே சிவபெருமானுக்காக ராஜேந்திர சோழன் கட்டிய கட்கோயில் சோழர் கால கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இன்னைக்கும் இருக்கு. இந்தியாவிலேயே வாயு கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரே கோயிலான ஆந்திராவோட சித்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க காளஹஸ்தி கோவிலும் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. 1012 1044 வரைக்கும் ஆட்சி புரிந்த ராஜேந்திர சோழன் கடல் கடந்து பல நாடுகளை வென்று கடாரம் கொண்டானாக இருந்த இவர் தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோவிலை போல கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோவில் கட்டி லிங்கத்தையும் நந்தியையும் பெரிதாக பிரதிஷ்டை செய்தார். தஞ்சாவூரை போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரிய நாயகி என்றும் பெயர் சூட்டினார். தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இந்த கோவிலில் தான் உள்ளது. தஞ்சை பெரிய கோவிலோட லிங்கம் 12.5 அடி உயரமும் 55 அடி சுற்றளவும் கொண்டது. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் லிங்கம் 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்டது. ஆவுடையை சுற்றி பலகை கட்டி அதன் மீது ஏறி நின்று அபிஷேகம் செய்கின்றனர். ஒரே கல்லால் ஆன மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார். தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சம், இங்குள்ள லிங்கம் பெண் அம்சம். அங்கு உரல் வடிவம், இங்கு உடுக்கை வடிவம். லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் வெயில் காலத்தில் குளிர்ச்சியும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தருகிறது. பெயருக்கேற்றாற்போல் 9.5 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அம்மன் அருள் பாலிக்கிறார். நிமிர்ந்து பார்த்துதான் அம்மனை வணங்க வேண்டும். இங்கு சரஸ்வதி, லக்ஷ்மி இருவரும் தியான கோலத்தில் இருப்பதால் இவர்கள் ஞான சரஸ்வதி, ஞான லக்ஷ்மி என்று சொல்லப்படுகிறார்கள். பங்குனி திருவிழாவின் கடைசி நாளில் துர்க்கைக்கு 500 குடம் பாலபிஷேகம் செய்யப்படுகிறது. இங்குள்ள துர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள். இவள் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம். 9 வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் 20 திருக்கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம். இவளை மங்கள சண்டி என்று அழைக்கிறார்கள். ராஜேந்திர சோழன் கோவிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்க்கையை வழிபாடு செய்த பின் தான் சிவனை வணங்குவார். இதன் அடையாளமாக இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்க்கையை வழிபாடு செய்த பின்னர் தான் சிவனை தரிசிக்க மக்கள் செல்கின்றனர். இவளுக்கு கோவிலின் இடது பக்கம் தனி சன்னதி உண்டு. தனது தந்தை தஞ்சையில் கட்டியதை விட பெரியதாக கோவிலை கட்டினார். தஞ்சை பெரிய கோவில் அமைப்பில் இக்கோவில் கட்டப்பட்டிருந்தாலும் இது பல வகையிலும் மாறுபட்டது. தஞ்சை பெரிய கோவில் விமானம் 4 பக்கங்களை கொண்டது. இக்கோவிலோ 8 பக்கங்களோடு நளினத்தோடு அமைக்கப்பட்ட விமானம் கொண்டது.
கிழக்கு நுழைவு வாயில் பெரிய நந்தி பகவான் பிரம்மாண்டமான மூலமூர்த்திகள் அமைந்துள்ளது. இங்குள்ள நந்தி சுண்ணாம்புக்கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்துள்ளது. இந்த நந்தியும் மிகவும் பெரியது. சூரியன் உதயமானதிலிருந்து மறையும் வரை நந்தியின் நெற்றியில் பட்டு பிரதிபலிக்கும் சூரிய ஒளிக்கீற்று 200 மீட்டர் தொலைவில் உள்ள லிங்கத்தின் மீது விழும் காட்சி வேறு எங்கும் காண முடியாத அற்புத காட்சி. 160 அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மீதுள்ள கலசத்தின் நிழல் தஞ்சை கோவிலில் உள்ளது போலவே இங்கும் பூமியில் விழாது. தனது சாதனைகளின் காரணமாக பரகேசரி என்றும் யுத்த மல்லன் என்றும் கடாரம் கொண்டான் என்றும் ராஜேந்திர சோழன் அழைக்கப்படுகிறார். ஐராதேஸ்வரர் கோவில், பெருவுடையார் கோவில், கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில், இந்த 3 கோவில்களும் சேர்த்து அழியாத சோழர் பெருங்கோவில்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 1987 தஞ்சை பெருவுடையார் கோவில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. 2004 கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலும் ஐராதேஸ்வரர் கோவிலும் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டிருக்கு. தெற்கு ஆசியாவையே வென்று தன்னுடைய சோழ தேசமாக மாற்றிய வலிமை கொண்ட ஒரு அரசன் தன்னுடைய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலில் இருக்கிற சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காகத்தான் இன்னைக்கு உலக தலைவராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் தரிசனம் செய்வதற்காக வர்றாரு.